கொடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணாமா? பிரின்சிபல் அமௌண்ட் 9600, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. வட்டி இருந்தது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கு செய்யறாங்க. என்னன்றது பார்த்தீங்கன்னா 2 years and 4 months. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா அதுக்கு தனியாக இல்லை, மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா. A = P × 1 + R/100 whole power n. இது வரைக்கும் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆனால் நமக்கு இங்கே வந்து 4 months இருக்கு, அப்போ அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். 1 + R/100 மல்டிப்ளை வித் M/12 போடுறோம். ஓகே, M/2 ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அதில் அந்த மாதத்தை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபார்முலா போய் சால்வ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து 9600, இதில் 100% அப்படின்னா 9600, 10% எவ்வளோ 960, 1% எவ்வளோ 96, அப்போ 2%, ஏன்னா 12% தேவை, அப்போ 2% கண்டுபிடிக்கும். 2% அப்படின்னா 192. இப்போ நம்ம 12% வேணும், அப்போ இது 2 ஆட் பண்ணுவோமா? 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1152, 1152. சரியா? இப்போ 12% கண்டுபிடிச்சாச்சு. வட்டிக்கு வட்டி போடுறது, ஏன்னா 2 ஆண்டுகள், அப்போ வட்டிக்கு வட்டி போடுறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம 12% ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? 100% அப்படின்னா எவ்வளோ 1152, 10% 11.52. ஓகேவா? இப்போ 1% அப்படின்னா சாரி 10%னா 115.2, 1%னா 11.52, 2% அப்படின்னா 21, 22, 23.04 மாறுமா? இது 2%, இந்த 10%, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்னது 12% கிடைச்சிருமா? அப்போ 115.2, 23.04, ரெண்டையும் ஆட் பண்ணா 138.24, 138.24. இப்போ இது வட்டிக்கு வட்டி கண்டுபிடிச்சது. ஓகேவா? இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோமா? ஃபர்ஸ்ட் டைம் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டாவது டைம் இது கூட மல்டிப்ளை பண்ணா 2 years கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 2 × 1152 மல்டிப்ளை பண்ணா 4032, 2304. அடுத்தது 1ஆல மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 1 மல்டிப்ளை 138.24. சரிங்களா? அப்போ 138.24 ஆட் பண்ணுவோம். 2 4 8 4 12 2 மீதி 1 4 மீதி 4 4 4 2442 ரூபாய் 24 பைசா. சரிங்களா? இப்போ 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 4 மாசத்துக்கு வட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படின்னு பார்த்துருவோமா? இந்த 4 மாசத்துக்கு வட்டியை கணக்கு பண்ணணும். 4 மாசத்துக்கு வட்டி கணக்கு பண்ணோம்னா இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், 1 + R/100 × M+12 இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12% வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 மாசத்துக்கு வட்டி எப்படி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றோம். சிம்பிள் தான். சொல்லுங்க R/M/12 அப்படி இருக்கா, இல்ல R மல்டிபிள் இங்க 4 மாதம் அப்படின்ட்டு 4 போட்டுருக்கோம். இந்த 12 சரியா? இந்த ஆரோட வேல்யூ என்னது 12% கொடுத்துருக்காங்க. இப்போ 12 12 கேன்சல் ஆச்சுன்னா 4%. இப்போ 4 மாசத்துக்கு வட்டி எவ்வளவு சதவீதம்? 4%. அப்போ இந்த அமௌண்ட்டை வட்டியை அசலா மாற்றணும், அதான் கூட்டு வட்டின்னு சொல்றோம். 2 ஆண்டுக்கு எவ்வளவு மாறணும்? 9600 + 2442.24. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த 400 10,000, 12,042.24 வரும். சரியா? இதான் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை. ஓகேவா? கூட்டு வட்டி வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 2442.24 பைசா. ஓகேவா? இப்போ 24 பைசா நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த 4 மாசத்துக்கு தான் கண்டுபிடிக்கும். அப்போ 4 மாசத்துக்கு 4% தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4% தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த செக்மெண்ட். 4%. அப்போ 100% 12,042னா 10% எவ்வளோ? 10% 1204 வரும். ஓகேவா? அப்போ நமக்கு 1% ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1% 420.424 வரும். சரியா? 1%, 100% தான் இங்கே வரும். அதே 1% தான் இந்த இடத்துல வரும். அப்போ நமக்கு 4% வேணுமா? அப்போ இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? 4% இருந்தா 4 × 120.422.4 அப்படின்னு வரும். சரிங்களா? 422.4 வருதா? இதுதான் இந்த 4%. இப்போ இந்த 4%க்கான ஆன்சரை போடுவோமா? இந்த 4%க்கான ஆன்சரை போட்டீங்கன்னா வட்டி மட்டுமே எவ்வளோ வரும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணுமா? 4 14 6, மீதி 1, 2 8 1 9, 2 8 4 16 6, மீதி 1 இருக்கா? இந்த 1 இங்க வந்து 1, 2 8 1 4 4 சாமி தாண்டி புள்ளி வச்சுக்கங்க. 481.689 வரும். சரியா? இதை நம்ம ரவுண்டா பண்ணி வச்சுக்கிட்டாலும் இங்க 7ஆ மாத்திப்போம். சரியா? கிடைச்சிருக்க ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த ஆன்சரை எடுத்து இந்த ஆன்சர் கூட ஆட் பண்ணுவோம். ஓ 2042.24 கிடைச்சிருக்க ஆன்சர் 481.6896 6 9 4 12 மீதி 9 3 8 12 12,523.9296. ஸோ இதுதான் என்னது ஃபைனலாக கிடைச்ச மொத்த தொகை. ஃபைனலாக கிடைச்சது கூட்டு வட்டியை மட்டும் கணக்கிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த தொகையையும், அதாவது 2442.24 இந்த தொகையையும் இந்த 481.689 அது ரெண்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அதோட ஆன்சர் 2923.9. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான
ஃபைனல் ஆன்சர். இதையே ஃபார்முலா அப்படி போட்டா எப்படி வந்து பார்ப்போமா? அப்படி ஃபார்முலா படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? மொத்த தொகை A ஈக்குவல் டு பி. பின்றது 9600. 1 + R வந்து 12% டிவைட் பை 100 வரும். இங்க ஹோல் பவர் n பதிலா 2s நால 2 போட்டுக்கலாம். சரிங்களா? 1 + R ஓட வேல்யூ 12, m ஓட வேல்யூ 4 டிவைட் பை 12 போடுறோம். சரிங்களா? இங்க டினாமினேட்டர்ல R/100 தான். இப்போ இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆயிடுமா? இங்க பாருங்க 9600 இருக்கா? இங்க பாருங்க 1 × 100 100 100 12 வருமா? டிவைட் பை 100 4 ஸ்கொயர் வருமா? அதே மாதிரி இங்க 4 மட்டும் இருக்கு. 1 + 4 இருக்கும். இங்க பார்த்தா 104. அப்போ 104 டிவைட் பை 100 வரும். சரிங்களா? 104 டிவைட் பை 100 வருது. இப்போ 9600 இது வந்து 100ஆல நான் என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். ஹோல் ஸ்கொயர் 04. சரிங்களா? 04. இப்போ 112 ஸ்கொயர் பண்ணா நமக்கு வேல்யூ 120. இப்போ 3 ஸ்தானம் தாண்டி புள்ளி வரும். இப்போ 1504. இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு வரும்? நமக்கு 12523.9 வரும். இப்போ இதுதான் என்னது? மொத்த தொகைக்கான ஃபார்முலா. சரியா? எப்பவுமே மொத்த தொகையில இருந்து மொத்த தொகை A இருந்து பிரின்சிபல் அமௌண்ட், மொத்த தொகை A இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். அப்போ 12523 12523.9 மைனஸ் 9600. சரியா? அப்போ அதை நீங்க கழிச்சுனா வட்டி எவ்வளவு இருக்கும்? 2923.9. ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபைனலான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது போல டிஎன்பிசியில் மேத்தமெட்டிக்ஸில் எந்த டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணுமோ நம்ம கமெண்ட்ல பதிவுங்க. அந்த வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.